வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மச்சட்ட மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் ராணி அண்ணா நகர் பகுதியில் ரமேஷ்குமார் அப்படிங்கிற வாழ்கிற பார்க்கிங் பிரச்சனை பக்கத்தில் சஞ்சய் தனுஷ் ரெண்டு பேர்த்துக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதே நேரத்தில் சஞ்சய் தனுஷ் அப்படிங்கிற கஞ்சா வைப்பாங்க போல இருக்கு அந்த ஏரியாவில். கண்டுக்காமே இருந்திருக்கிறாங்க. அவரும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. போலீஸில் சொன்ன வகையிலையும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. சம்பவத்தை அன்னைக்கு அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்திருக்கு. வந்த உடனே பயங்கரமான தகராறு. சஞ்சய் தனுஷ் மற்றபடி ரமேஷ்குமார் அவங்களுடைய தங்கச்சி கலைச்செல்விக்கும் தகராறு பண்ணக்கூடிய சமயத்தில் அப்புறம் பழைய அந்த விரோதத்தெல்லாம் பேசுவாங்க இல்லையா, நீ கஞ்சா விற்கக்கூடிய சமயத்தில் நீ போட்டு கொடுத்தவன் தானே அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பெரிய ராடால் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. டிபி சத்திரம் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்துமே அவன் போலீஸார் கண்டுகொள்ளாத ஒரு சூழல். எப்படின்னு கேட்டால் அடித்த வகையில் அவருடைய தங்கச்சி கலைச்செல்விக்கு உடம்புல பாடி ஃபுல்லாக பிளட்டு ரத்தம் வந்துருக்கு. உடனே ஓடுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு. உடனே அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனை மூடுறாங்க. ஏம்மா கதவை மூடியாச்சு, காலையில் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. கலைச்செல்வி, என்னங்க இது, விஜய்க்கு இதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி போட்டு சொன்னார், கஞ்சாவை ஒழிப்புன்னு சொன்னார், விஜய் அண்ணனுக்கு இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கஞ்சா கேஸு மற்றபடி மோசமான சூழல்லாம் விஜய் ஒழிப்பார் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குமுறலாக அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு. அடுத்தது திருப்பூர் கோணாம்பட்டு அந்த ஏரியாவில் டிஎஸ்பி அலுவலகத்து பக்கத்திலே ஒரு கொடை. அங்கே ஏகப்பட்ட மாநகராட்சி அலுவலகங்கள் மற்ற சோன்ஸோ ஏகப்பட்ட கவர்மெண்ட்டினுடைய அனைத்து விஷயம் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு அந்த டிஎஸ்பி அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு 20-25 வருஷம் ஒரு அம்மா சந்திரா அப்படிங்கிற ஒரு அம்மா பழ வியாபாரம் பிளாட்பாரத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. மிச்சமான பழத்தை பழைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாழடைஞ்ச மண்டபத்தில் வச்சுட்டு மூடிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. யாருமே எடுக்க மாட்டாங்க. காலையில் கடை போடுவாங்க போல இருக்கு. இப்படி 20-25 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு பவர் கட் ஆயிடுச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாக டிஎஸ்பி அலுவலகம் மற்ற சோன்ஸ் எல்லாமே பவர் கட்டு. திருப்பத்தூர் சோனாம்பட்டு பக்கத்தில் நடந்த சோனாப்பட்டு அங்கே நடந்த ஒரு சம்பவம். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கேன், நைட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், டப்புன்னு கம்ப்ளீட்டாக நகைகள் மற்ற சோன்ஸோ கழட்டிட்டான். இந்த அம்மா கத்துன உடனே பிடிச்சி கொலை பண்ணிட்டான், போட்டு அப்படியே போயிட்டான். யாருக்குமே தெரியல. விடியுது, அவங்க அப்பா அவங்க பையன்லாம் யாருமே தேடலை. ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க, யாரும் அந்த அம்மா எடுக்கலை. சரி, ஒரு வேளை அந்த அம்மா நைட்டில் வராதனால மக வீட்டுக்கு போயிடுச்சுட்டு அவங்கள நினச்சிட்றாங்க. அப்புறம் யார் எந்த ஒரு அறிகுறி இல்லாத சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கே தெரியல. அப்புறம் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வழி நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த பாலடைஞ்ச மண்டபத்துக்குள்ளே பிளட்டு தெரியுது. உடனே உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே ஒரு அம்மா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. பார்த்த உடனே அசாந்த். அப்புறம் போலீஸ் பக்கத்துலேயே டிஎஸ்பி அலுவலகத்து பக்கத்துலேயே. அப்புறம் போலீஸ் அலர்ட் ஆகி பார்க்கக்கூடிய சமயத்தில் பயங்கரமான ஒரு முன் விரோதம் மற்ற சோன்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு கொலை நடந்திருக்கு. அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, முன் விரோதம் மற்ற கள்ளக்காதல் மற்ற சோன்ஸ் அது சம்மந்தமாக தான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை இங்கே இந்த நடக்கவே இல்லை, விஜய் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்பட்டமாகவே அங்கே பேசிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கு இல்லை, பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை, பாதுகாப்பின்மை பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தமிழகம் மட்டும் அல்ல, நம்ம உலகமே பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி விஜய் ஆட்சி போயிட்டுருக்கு. அடுத்தது திண்டுக்கல் வேடசந்தூரில் ஒரு சம்பவம். அதாவது அழகாபுரி அப்படிங்கிறது ஒரு டாஸ்மார்க் சரக்கு இருக்குது, டாஸ்மார்க் கடை. அங்கே பிச்சை முத்து அப்படிங்கிறவர் போகிறார் மது வாங்க போகக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மது பாரில் பரிமாறுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆள் குடிச்சு முடிச்சப்பட ஒரு 50 ரூபா கேட்டிருப்பான் போல இருக்கு. இவர் தர மறுத்துருக்கிறார். உடனே என்ன பண்ணியிருக்கான், அவன் போதையில் அங்கே இருக்கக்கூடிய பிச்சை முத்து ஒரு 8-9 இடத்துல ஒரு 50 ரூபாய்க்காக கொலை பண்ணக்கூடிய சூழல். ஆனால் ஆள் இறக்கலை. ஒரு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா. அதன் அடிப்படையில்
ஒரு 10 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 50 ரூபா கேட்டார் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட். ஆமாம், 5-6 இடத்துல குத்தி கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி டாஸ்மார்க்குடைய நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை வந்து விஜய் வந்து ரொம்ப ரொம்ப கண்காணிக்கணும். ஆமாம், அடுத்த திமுக ஆட்சியை வந்து குறை சொல்லி எந்த வகையிலையும் பிரயோஜனமே சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் திருச்சி தொட்டியம் பக்கத்தில் குளக்குடிப்பட்டியில் கனகராஜ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது. அங்கே வந்து சூப்பர்வைசராக வேலை செஞ்சிட்ருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து சம்பவத்தை 2 நாளைக்கு முன்னால் அழகேசன் அப்படிங்கிற இந்த மது பாட்டில் வாங்க போகிறாரு. இவர் கனகராஜ் என்ன பண்ணுறீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா தந்தே ஆகணும்னு போட்டு கராராக பேசக்கூடிய சமயத்தில் கனகராஜை பார்த்தாரு. ஆமாம், உள்ளே இருக்கிற மது போனாலும் பரவாயில்ல இப்படி கனகராஜோட மண்டையில் ஒரே போட்டுறார். இன்றைக்கி ரத்த காயத்தோட கட்டுக்களோட ஆமாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கனகராஜனுடைய மண்டை உடையுது. அழகராஜ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்டில் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல். இது வந்து என்ன தெரியுது, டாஸ்மார்க்கினுடைய ஒரு நிலைப்பாடும் விஜய் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. அங்கேயும் பலவிதமான தகராறுகள், வெளியே தான் தகராறு. மது போதையில் அப்படியே குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு பெரும்பாலும் நடக்கலை. ஆனால் விஜய் ஆட்சியில் நிறைய நடக்குது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு 17 வயசு சிறுவர்கள் ஆமாம் 23 இடத்துல குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பையன் பேர் வந்து குபேந்திரன். அதாவது வந்து மதுரை சித்த திருவிழாவில் ஒரு தகராறு நடந்திருக்கு. அதாவது குபேந்திரன் வந்து ஒரு பாட்டிலை உடைச்சி முத்துமணி அப்படிங்கிறவனா காதலை குத்திருக்கிறான். அதை வலுக்கிட்டாய் வச்சுக்கிட்டே வந்துருந்துருக்கிறான். ஏன்னா இது வந்து மதுரை சித்திரை விழா, ஒரு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சித்திரை விழா நடந்திருக்குது. வச்சுக்கிட்டே வந்த சமயத்தில் அந்த இவன் முத்துமணி என்ன பண்ணியிருக்கிறான், மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கான், குபேந்திரன் எப்படா சிக்குவான் அப்படின்னு. அதாவது மதுரை வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய குபேந்திரன், மதுரை திடீர் நகரில் இருக்கக்கூடிய முத்துமணி, 2 பேர்த்துக்கும் வாய் தகராறு இருந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னால் என்ன பண்ணி குபேந்திரன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் படுத்து தூங்கியிருக்கிறான். பார்த்தான், இவன் என்ன பண்ணியிருக்கிறான், முத்துமணி ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவனை எழுப்பி என்ன ஸ்பாட்லேயே அவனை 23 இடங்களில் குத்தி கொலை செய்கிறான். இத்தனைக்கு 17 வயசு சிறுவன் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனசு ரொம்ப கனமாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் தெய்வீகமான ஒரு இடம், எப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். அதன் அடிப்படையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் மக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறப்ப உண்மையிலே வந்து விஜயினுடைய ஆட்சி ஆமாம் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வகையில், போதை சம்மந்தப்பட்ட வகையில், மற்ற வகையில் எல்லாமே இருந்தாலுமே கூட கொலை சம்மந்தப்பட்ட வகையில், பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில், பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட வகையில் இன்னும் வந்து பாதுகாப்பு இல்லை. இதை வந்து விஜய் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஆமாம், அது சம்மந்தமாக சில பேர் சொன்னாங்க, குஷ்பு கூட சொன்னாங்க, இப்போ தான் வந்திருக்கிறாருங்க 10 நாள், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களால் சொல்ல மாட்டான். அப்புறம் கஜானாவை பார்த்துட்டு காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் மக்கள் போட்ட மக்கள் என்ன நினைப்பான், நீ சொன்ன செஞ்சியா அப்படின்னு கேட்பான். ஆமாம், 1000 ரூபாய்க்கு 2500 கொடுத்தியா, இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி விவசாயி சம்மந்தப்பட்ட வகையில் அப்படித்தான். ஆமாம், அவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நான் தள்ளுபடி பண்ணுறேன், எல்லா விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறது சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி தான் 200 யூனிட் தர்றேன் மாதத்துக்கு அப்படின்னாரு. இப்போ மாதத்துக்கு 200, 2 மாதத்துக்கு 200 யூனிட் தர்றாரு. மாதத்துக்கு 200 யூனிட் சொன்னாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில். இப்போ 2 மாதத்துக்கு 200 அப்படிங்கிறப்ப மாதத்துக்கு 100 யூனிட். தானிக்கு தீடி எல்லாமே ஒன்று தான், புதுசாக ஒன்றுமே சொல்லலை. அவர் 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு. பார்த்து இருந்தாலுமே கூட மாதத்துக்கு 200ல் சொன்னார். அப்போ 2 மாதத்துக்கு 400ல் வரணும், வரல. பேச்சுக்கு நிறைய மாறுது. ஆமாம், சொன்னது ஒன்று செய்து கொண்டிருப்பது ஒன்று. அதான் இன்னைக்கு விஜய் ஆட்சியாக இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்.